வீட்டில் கைப்பற்றப்பட்ட லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் லேப்டாப் முழுவதுமே வீடியோக்கள் தான் அப்படிங்கிற தகவல்கள் வெளிவருது. அவருடைய 2 மனைவிகளிடத்திலையுமே எஸ்ஐடி விசாரணை மேற்கொள்ளும் போது இந்த ஞானசேகரனை பொறுத்த வரைக்கும் இந்த லேப்டாப்ல தான் எனி டைம் மூழ்கி இருப்பாங்க. அப்போ பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்களை போட்டு பார்க்கக்கூடிய ஒரு வக்கிர புத்தி வந்து ஞானசேகரன் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த ஞானசேகரனை பொறுத்தவரைக்கும் ஒரு டீமாக செயல்பட்டாங்க. இந்த டீம்ல எத்தனை பேர் இருந்தாங்க, இந்த டீம் யார் யாருக்கெல்லாம் வேலை பார்த்தது, வேலைன்னா வந்து ஒரு நாகரிகமான வேலை கிடையாது, இந்த கீழ்த்தரமான வேலை. இந்த கீழ்த்தரமான வேலை யார் யாருக்கெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அப்டேட்டை வச்சு பார்க்கும்போது பல கல்லூரி மாணவிகள் ஞானசேகரனால் சீரழிக்கப்பட்டதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா தகவல்களும் வெளியாகிட்டு இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள்ல மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வெடிக்கும். அதாவது மறைந்திருக்கக்கூடிய பூதங்கள் எல்லாமே கிணறு வெட்ட பூதம் வெளிவந்த கதையா இப்ப ஞானசேகரன் குறித்த இந்த விசாரணைகள் மேற்கொள்ளும் போது இது போன்ற அசிங்கமான அநாகரிகமான செயல்கள் ஈடுபட்ட பூதங்கள், கருப்பு ஆடுகள் எல்லாம் பூதங்களாக வெளிவரப் போகிறது அப்படிங்கிறத ரூலிங் பார்ட்டியை பொறுத்தவரைக்கும் திட்டமிட்டு உங்களை வெளியேற்ற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் செயல்படுது. இதை கூட புரிஞ்சுக்காம நீங்க வந்து மின்னல் வேகத்துல, அது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் மின்னல் ரவி போல வந்துட்டு மின்னலா வெளியேறி செல்றீங்க அப்படின்னா மக்கள் மீது என்ன அக்கறை இருக்கிறது அப்படின்னா ஒரு 3 குண்டாஸ் 10க்கு மேற்பட்ட வழக்குகள் இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளியை நீங்க ஏன் உங்க கூட சேர்ந்து கூட்டிட்டு சுத்திட்டு இருந்தீங்க? உங்க கூட தான் அதிகமான போட்டோக்கள் வீடியோக்கள் வெளியாகிட்டு இருக்கு. அப்போ உங்க அணியில இடம்பெறக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் அப்படின்னா அப்ப இந்த குற்ற செயல்ல ஈடுபட்டவர்கள் உங்கள் சார்புடையவர்களாக இருக்கு. ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மாணவி விவகாரத்தில் ஞானசேகரன் பற்றிய அப்டேட் என்ன வந்திருக்கு சார்? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பல நாட்களுக்கு பிறகு இப்போதான் ஞானசேகரன் மீது குண்டாஸ் போடப்பட்டிருக்கு. இந்த குண்டாஸ் வந்து ஞானசேகரன் மீது போடப்பட்டது இதுவா முதல் முறை அப்படின்னா கிடையாது. இதுதான் மக்கள் மத்தியிலேயே பெரிய ஒரு அதிர்வலையை அதிர்ச்சி அடைய உருவாக்கியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா இதற்கு முந்தைய நிலையிலேயே அவர் மீது 3 குண்டாஸ்கள் ஏற்கனவே போடப்பட்டிருக்கு. 10க்கு மேற்பட்ட வழக்குகள் அவர் மேலே இருக்குது. அதாவது வழிப்பறி கொள்ளை, சில ஏரியாக்களுக்கு சென்று இரவு நேரங்களில் கொள்ளையடித்தது. அப்போது ஞானசேகரனை பொறுத்த வரைக்கும் ரெட்டை முகம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சினிமாவில் தான் நம்ம பார்த்துருப்போம், ஒரு ஹீரோ வந்து டபுள் ஆக்டிங் பண்ணுவாங்க. அப்போது இந்த மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஞானசேகரனை பொறுத்த வரைக்கும் டபுள் ஆக்டிங்கை வந்து ரியல் லைஃப்லேயே நடத்தியிருக்காரு. ஒன்று பார்த்தீங்கன்னா பகலில் பிரியாணி கடை, பீஃப் பிரியாணி கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் இரவில் பார்த்தீங்க அப்படின்னா வழிப்பறி கொள்ளை அடிக்கக்கூடிய நிகழ்வுகள் இதில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி இன்னொரு முகம் ஞானசேகரனோட முகம் என்ன அப்படின்னா அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்கக்கூடிய அங்கே யாரெல்லாம் லவ்வர்ஸ் இருக்காங்க, எந்த மாணவிகள் எல்லாம் யாரை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஸோ இது போன்ற வீடியோக்களை எடுத்து பிளாக்மெயில் பண்ணுவது, அந்த மாணவிகளை தன்னுடைய இச்சைக்கு அடிபணிய வைப்பது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பேசியது போல தான் இந்த நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் இச்சைக்கு அடிபணியக்கூடிய பெண்களை குடும்ப ரீசனுக்காக பயத்தில், ஸோ ஞானசேகரனுக்கு கட்டுப்பட்டு செயல்படக்கூடிய பெண்களை விபச்சாரத்தில் இறக்குவது, குறிப்பிட்ட விஐபிகளுக்கு விருந்தாக்குவது. அதே நேரத்தில் எடுக்கப்பட்ட வீடியோக்களை பொறுத்த வரைக்கும் அந்த வீடியோக்களை வாங்குவதற்கு வெப்சைட் இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செக்ஸுவல் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை ஷூட் பண்ணி கொடுத்தா அவங்க வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்கி உலகம் பூரா இந்த வீடியோக்களை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. இது போன்ற நிலைகளிலையும் ஞானசேகரன் செயல்பட்டிருக்கிறாரா அப்படின்னா சந்தேகங்கள்லாம் எழுது. என்ன காரணம் அப்படின்னா இப்போ அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட மொபைலில் நாம் ஏற்கனவே பேசணும், டெலீட் பண்ணப்பட்ட 50க்கு மேற்பட்ட வீடியோக்களை வந்து ரீட்ரைவ் பண்ணி ஐபிஎஸ் அதிகாரிகள் அந்த டீம் எஸ்ஐடியை பொறுத்த வரைக்கும் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வீட்டில் கைப்பற்றப்பட்ட லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் லேப்டாப் முழுவதுமே வீடியோக்கள் தான் அப்படிங்கிற தகவல்கள் வெளிவருது. அவருடைய 2 மனைவிகளிடத்திலையுமே எஸ்ஐடி விசாரணை மேற்கொள்ளும் போது இந்த ஞானசேகரனை பொறுத்த வரைக்கும் இந்த லேப்டாப்பில் தான் எனி டைம் மூழ்கி இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்களை போட்டு பார்க்கக்கூடிய ஒரு வக்கிர புத்தி வந்து ஞானசேகரன் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்புகளில் எல்லாம் இருக்கக்கூடிய வீடியோக்கள், அதை தாண்டி டெலீட் பண்ணப்பட்ட வீடியோக்கள், இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க, வெளியில் எங்கேயாச்சும் வீடியோக்கள் ஷூட் பண்ணப்பட்டிருக்கா அப்படிங்கிற கோணத்திலையும் பார்த்தீங்கன்னா எஸ்ஐடியை பொறுத்த வரைக்கும் விசாரணைகளை எடுத்து சென்றுகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஞானசேகரன் அப்படிங்கிறத ஒரு சாமானிய ஒரு மனிதன் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. ஒரு சாமானிய மனிதன் தவறு செய்தான் அப்படின்னா எளிதாக காவல்துறை கண்டுபிடிச்சிருவாங்க. அதாவது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் சில மணி நேரங்கள் போதும். சில மணி நேரங்களிலே அக்கு வேறு ஆணி வேறாக பிரித்து எடுத்து அவன் யாரு, அவன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன, இதில் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க அத்தனை டேட்டாவையும் முன்னால் போட்டுருவாங்க.
ஆனா பல நாட்களை கடந்தும் ஒரு வாரம் அப்படிங்கிற நிலையை ரீச் ஆகக்கூடிய சூழ்நிலையிலையும் உண்மை நிலை உண்மை தகவல்கள் வெளியே வராமல் இருக்கிறது அப்படின்னா அப்ப ஞானசேகரன் ஒரு சாமானியன் கிடையாது, தனிநபர் கிடையாது, மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் அவன் பின்னணியில இருந்து செயல்படுறது. இந்த ஞானசேகரனை பொறுத்தவரைக்கும் ஒரு டீமாக செயல்பட்டாங்க. இந்த டீம்ல எத்தனை பேர் இருந்தாங்க, இந்த டீம் யார் யாருக்கெல்லாம் வேலை பார்த்தது, வேலைன்னா வந்து ஒரு நாகரிகமான வேலை கிடையாது, இந்த கீழ்த்தரமான வேலை. ஸோ இந்த கீழ்த்தரமான வேலை யார் யாருக்கெல்லாம் பார்த்தாங்க அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வழிப்பறி கொள்ளை ஏற்கனவே 3 குண்டாஸ் இருந்தும் ஏன் ஞானசேகரன் மீது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கழுகு பார்வையை செலுத்தல் அப்படிங்கிற கேள்விகள் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பேசியது போலதான் காவல்துறை சிறப்பாக செயல்படும், குற்றவாளிகளை எளிதாக கண்டுபிடிச்சிருவாங்க, சில மணி நேரங்கள் போதும், சில நாட்கள் போதும், எவ்வளவு பெரிய குற்றம்னாலும் காவல்துறை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் இங்கே அரசியல் அழுத்தங்கள், அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், முக்கியமான நபர்களோடு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவருக்கு வேண்டிய ஒரு நபர் அப்படிங்கும் போது காவல்துறை பின்தங்க வேண்டிய சுணக்கமான ஒரு நிலைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. கண்டுபிடித்தாலும் அதை கண்டும் காணாமல் செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. அதே நிலை தான் இங்கே ஞானசேகரன் விவகாரத்திலையும் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். காரணம் என்ன அப்படின்னா 10க்கு மேற்பட்ட வழிப்பறி கொள்ளைகள் 3 குண்டாஸ் இருந்தும் காவல்துறை வந்து ஞானசேகரனை வந்து எளிதாக செயல்படுற எந்த விதமான ஆக்ஷன் எடுக்காம விட்டுருக்காங்க. அதனால்தான் ஞானசேகரனை பொறுத்த வரைக்கும் நாம என்ன தவறு செய்தாலும், என்ன பிசினஸ் செய்தாலும், என்ன செய்தாலும் நம்மளை அசைக்க முடியாது. ஏன்னா இங்க அரசியல்வாதிகளுடைய சப்போர்ட் நமக்கு இருக்கு. அப்ப இந்த சப்போர்ட்டை பயன்படுத்தி நாம எளிதாக தப்பித்து விடலாம் அப்படிங்கிற நிலையில தான் ஞானசேகரன் செயல்பட்டிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எஸ்ஐடி டீமை பொறுத்த வரைக்கும் இந்த கல்லூரி மாணவிகள் இடத்துல விசாரணைகளை வந்து தொடர்ந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அப்டேட்டை வச்சு பார்க்கும்போது பல கல்லூரி மாணவிகள் ஞானசேகரனால் சீரழிக்கப்பட்டதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா தகவல்களும் வெளியாகிட்டு இருக்கு. ஆனா எஸ்ஐடி டீமை பொறுத்த வரைக்கும் வெளியில சொல்ல மாட்டாங்க, வெளியில இந்த தகவல்களை சொல்லாமல் இன்வெஸ்டிகேஷனை தொடர்ச்சியா எடுத்து சென்றுட்டு இருப்பாங்க. அப்போ பாத்தீங்கன்னா மாணவிகள், அங்க இருக்கக்கூடிய மாணவிகள் ஒரு சிலர் சொன்னாலே இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக முக்கியமான கேஸ் தான். ஏன்னா நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும், நம்முடைய மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் வெளியில வந்து யாராவது தவறாக பேசி விடுவார்களோ அப்படின்னு சொல்லி குற்றங்கள் நடந்தாலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் மறைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. அவருடைய குடும்பம் அந்த நிலையில வந்து மறைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. அதையும் தாண்டி சில மாணவிகள் வெளியே வந்து சொல்றாங்க அப்படின்னா சொல்லாதவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படிங்கிறத நாம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு 4-5 பேர் வரைக்கும் ஞானசேகரன் இது போன்ற வேலைகளில் ஈடுபட்டாங்க, எப்படி செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி எஸ்ஐடி டீமிடம் சொன்னதாக தகவல்கள் இருக்கு. ஞானசேகரனுடைய 2 மனைவிகள் இடத்துலையுமே தீவிரமான விசாரணைகளை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க, தீவிரமான விசாரணைகள் சென்றுகிட்டு இருக்கு. ஞானசேகரனை பார்ப்பதற்கு அவருடைய வீட்டுக்கு யார் யார் வந்து போவாங்க, ஞானசேகரன் வீட்டில் இருக்கும்போது யார் இடத்துல அதிகமாக பேசுவாங்க, அவருடைய குளோஸ் நண்பர்கள் யாரு, இந்த அரசியல் அதிகாரம் அந்த விஐபிகள் யார் யாரிடம் ஞானசேகரனுக்கு அதிகமான பழக்கம் இருக்கிறது, நட்பு இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையிலையும் விசாரணையை பொறுத்த வரைக்கும் வேகம் எடுத்து சென்றுகிட்டு இருக்கு. அப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த ஞானசேகரன் விஷயத்துல இனி வரக்கூடிய நாட்கள்ல மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வெடிக்கும். பூதங்கள், அதாவது மறைந்திருக்கக்கூடிய பூதங்கள் எல்லாமே கிணறு வெட்ட பூதம் வெளிவந்த கதையா இப்ப ஞானசேகரன் குறித்த இந்த விசாரணைகள் மேற்கொள்ளும் போது இது போன்ற அசிங்கமான அநாகரிகமான செயல்கள் ஈடுபட்ட பூதங்கள், கருப்பு ஆடுகள் எல்லாம் பூதங்களாக வெளிவரப் போகிறது அப்படிங்கிறத நாம தெளிவாகவே சொல்ல முடியும். அப்போ பாத்தீங்கன்னா இந்த வழக்கு வந்து ஒரு சாதாரணமாக வழக்காக இருக்காது. இந்த எஸ்ஐடி டீமை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் போதுதான் இந்த பூதங்களுடைய, அதாவது பாத்தீங்க அப்படின்னா புலித்தோல் போர்த்தி கொண்டு இருக்கக்கூடிய நரிகளும் எலிகளும் கழுகுகளும் வந்து வெளிவருவதற்கான ஒரு சூழல் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு சட்டப்பேரவையில் அதிமுகவினர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே யார் அந்த சார் அந்த பேட்ச் குத்தி தான் உள்ளே வந்திருக்காங்க. ஒரு கவனத்திருப்பாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் பார்த்தா அது நடக்கலை. இந்த நிகழ்வு எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சட்டமன்றத்துக்குள்ளாகவே யார் இந்த சார் அப்படிங்கிற பேட்ச் அணிஞ்சுக்கிட்டு எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் எல்லாம் உள்ள வர்றாங்க அப்படின்னாலே இந்த விவகாரத்தை நாம எப்படிப்பட்ட ஆங்கிள் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகிறது. குறிப்பா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய நாடு சுதந்திரம் அடைந்த காலகட்டத்தில் மகாத்மா காந்தியடிகள் ஒரு வாசகத்தை முன் வச்சாங்க. அதாவது நாட்டில் பெண்களுக்கான சுதந்திரம், பெண்களுக்கான விடுதலை எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிற நிலையில தான் ஒரு பெண்மணி நள்ளிரவு வேளையில, நள்ளிரவு 12 மணிக்கு நகைகள் அணிந்து வெளியில சென்று வீடு திரும்புகிறாள், பாதுகாப்பாக வீடு திரும்புகிறாள் அப்படின்னா அன்னைக்கு தான் நமக்கு சுதந்திரம் கிடைத்தது அப்படிங்கிறத மகாத்மா காந்தி அவர்கள் தெரிவிச்சாங்க. அப்போ மகாத்மா காந்தியடிகளின் அடிப்படையில் தான் அம்பேத்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் சட்டத்தை இயற்றுறாங்க. அதாவது குற்றங்கள், யார் குற்றங்கள் செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சட்டங்களை இயற்றுறாங்க. இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா காந்தியடிகளும் கேள்விக்குறி ஆகிறாங்க, அம்பேத்கர் அவர்களும் கேள்விக்குறி ஆகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்தியாவுடைய எதிர்கால தூண்கள், நாட்டை ஆளக்கூடியவர்கள், உயர் பதவியில் வரக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லூரி மாணவிகள் மட்டத்திலேயே ஒரு மாணவி வீட்டில இருந்து கிளம்பி
பள்ளிக்கூடம் அல்லது கல்லூரிக்கு சென்று பாதுகாப்பான முறையில் வீடு திரும்புகிறாளா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயத்தை தான் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் ஏற்படுத்துது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த விவகாரத்தை தான் எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அதிமுக உள்ளிட்ட அதிமுக, பாமக, பாஜக போன்ற எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அப்போ மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் நடத்துறாங்க. ஆனாலும் அந்த சார் யார் அப்படிங்கிற விவகாரம் வெளியில வராமல இருக்கு. அந்த நிலையில தான் இந்த ஆண்டுடைய முதல் சட்டமன்ற கூட்டம் இன்னைக்கு எடப்பாடி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் யார் இந்த சார் அப்படின்னு சொல்லி அணிஞ்சு உள்ள செல்றாங்க. ஆனா அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு குரல்கள், கோஷங்கள் எல்லாம் எழுப்பப்படுகிறது. ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடிய திமுக சபாநாயகர் அப்பாவு அவர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களை வெளியேற்றம் பண்ணி விடுறாங்க. இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள், அதாவது RN ரவி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டத்திற்கு வருவதற்கு அவருக்கு போலீஸ் மரியாதை கொடுக்கப்பட்டு, முதல்வர் அண்ட் கவர்னருக்கு போலீஸ் மரியாதை கொடுக்கப்பட்டு உள்ள வர்றாங்க. வந்த பிறகு அங்கு தமிழ்தாய் வாழ்த்து தான் இசைக்கப்படுகிறது, தேசிய கீதம் இசைக்கப்படலை அப்படின்னு சொல்லி ஆளுநர் அவர்களை பொறுத்த வரைக்கும் மின்னல் வேகத்தில் கிளம்பி போயிடுறாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விவகாரத்தில் இருக்காங்க, எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, மக்கள் எந்த அளவுக்கு கொந்தளிப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத தெரியாத ஒரு ஆளுநர் அப்படின்னு கூட சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவ விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகம் முழுவதும் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. தமிழகத்தை தாண்டி இந்தியா முழுவதும் உற்று நோக்கி கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியா மட்டும் கிடையாது, வெளிநாடுகளிலையும் கவனம் பெற்ற ஒரு யூனிவர்சிட்டி. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியிலேயே இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகிறது அப்படிங்கிற நிலையில தான் மக்கள் எல்லாம் கொந்தளிப்புல இருந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அதிமுக, பாஜக, பாமக போன்ற கட்சிகள் எல்லாமே வெளியில பேரணி நடத்துறாங்க, போராட்டம் நடத்துறாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் யார் அந்த சார் அப்படிங்கிற பேட்ச் அணிஞ்சு உள்ள வர்றாங்க. அந்த சார் யார் அப்படிங்கிற அந்த கருப்பாடு யார் அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரியாமல் இன்னமும் சொல்லப்படாமலே இருந்துகிட்டு இருக்கு. அப்போ ஆளும் கட்சிக்கு எதிராக இவர்கள் யார் அந்த சார் அப்படிங்கிற நிலையில எதிர்க்கட்சிகள் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பேரணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அப்போ ரூலிங் பார்ட்டி சம்பந்தப்பட்டவர்களாக இருக்குமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே சோசியல் மீடியாவில் வலம் வந்துகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா ஞானசேகரன் திமுக சார்புடையவர்களோடு நின்று எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள், வீடியோக்கள்லாம் அப்போ பார்த்தீங்கன்னா யார் அப்படிங்கிற அந்த சார் அப்படிங்கிற விஷயங்கள் போகும்போது ஆளுநர் RN ரவி அவர்களை பொறுத்த வரைக்கும் தேசிய கீதம் இசைக்கப்படலை, அதனால நான் சட்டமன்றத்தை விட்டு வெளியேறேன் அப்படின்னு சொல்லி வெளியேறி செல்றாங்க. அதாவது ஒரு மனிதன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது, துடித்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு ஓடி சென்று கை கொடுக்க வேண்டிய கடமை தான் ஒரு மனித நேயம். ஓடி சென்று கை கொடுக்கணும். அதை விட்டுட்டு ஒரு சில காரணங்களை முன்வைத்து இதுதான் ஒரு காரணம், அதனால நான் வந்து வெளியேறேன் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா இதுல சந்தேகங்கள் வேற எழுது. என்ன அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாக்கள்லயே ஆளுநர் RN ரவிக்கு எதிராக விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. நீங்க என்ன காரணத்துக்காக வெளியேறி சொல்றீங்க? நீங்க தெரிவிக்கக்கூடிய காரணங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ சாக்கு போக்கு காரணங்கள் போலதானே தெரிகிறது. அதாவது இந்திய தேசிய கீதம் இசைக்கப்படலை அப்படின்னா அதை வந்து நீங்க வேற விதத்துல கூட ஹேண்டில் பண்ணலாம். 2023ஆம் ஆண்டும் தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் சட்டமன்றத்திலிருந்து வேகமாக வெளியேறி சொல்றாங்க. ரூலிங் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு உங்களை வெளியேற்ற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் செயல்படுது. இதை கூட புரிஞ்சுக்காம நீங்க வந்து மின்னல் வேகத்துல, அதாவது ஆளுநர் RN ரவி அவர்கள் மின்னல் ரவி போல வந்துட்டு மின்னலா வெளியேறி செல்றீங்க அப்படின்னா மக்கள் மீது என்ன அக்கறை இருக்கிறது அப்படின்னா கேள்விகள்லாம் எழுந்துகிட்டு இருக்கு. இதைத்தான் சோசியல் மீடியாவில் முன்வைக்கிறாங்க. அதாவது பாமகவுடைய அன்புமணி ராமதாஸ், இந்த பக்கம் வந்து வாழ்வுரிமை கட்சியுடைய வேல்முருகன் கூட என்ன கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னா ஆளுநர் RN ரவி அவர்கள் திசை திருப்பக்கூடிய வேலையில, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தை திசை திருப்பக்கூடிய வேலையில ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னா கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ ஆளுநர் RN ரவி அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்போ மக்களுடைய பாதிப்புகள், மக்களுடைய கொந்தளிப்புகளை தெரிந்து கொள்ளாத ஒரு நபராக தன்னுடைய அரசியல் நகர்வுகளுக்காக அரசியல் ரீதியாக பார்க்கிறார் அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும். அப்போ RN ரவி அவர்களுடைய செயல்பாடுகளை எந்த ஒரு சாமானிய மக்களும் ஏத்துக்க மாட்டாங்க, மனிதநேயம் இருக்கக்கூடிய மக்கள் கூட ஏத்துக்க மாட்டாங்க. உங்களுக்கும் திமுகவுக்கும் இடையில சண்டை இருக்கிறது அப்படின்னா அதை காண்பிக்க வேண்டிய இடம் வேற. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாணவி விவகாரம் நடந்து முடிந்த பிறகு கூடக்கூடிய முதல் சட்டமன்றம். இந்த சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் மாணவி விவகாரத்தை கிளப்ப வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சட்டமன்றத்துக்கு வர்றாங்க. இப்படியான ஒரு சூழ்நிலையில நீங்க வந்து சட்டமன்றத்தை திறம்பட செயல்படணுமே தவிர, ஒரு ஆளுநராக நீங்க செயல்படணுமே தவிர அதை கண்டுக்காம தேசிய கீதம் இசைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி வெளியேறுவது மக்கள் நலனில் அக்கறை இல்லாத ஒரு ஆளுநர் அப்படின்னு தான் நாம பார்க்க முடியுது அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன்வைக்கிறாங்க. இந்த வகையில பார்க்கும் போதுதான் ஆளுநர் RN ரவி அவர்களுடைய செயல்பாட்டை பொறுத்த வரைக்கும் டெல்லி தலைவர்கள் ஏத்துக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்போதுதான்
டெல்லியில யாருமே இதை ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற கருத்துக்களை தான் நாம சொல்ல முடியும். காரணம் என்ன அப்படின்னா இவருடைய செயல்பாடுகள். இன்னைக்கு டெல்லியில ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி கூட தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கணும், தமிழ்நாட்டில் மக்களோடு மக்களாக நாம செயல்படணும் அப்படிங்கிற நிலையில தான் காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட மாற்றப்பட போறார் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் சாட்டி அடி நிகழ்த்தியதை பொறுத்த வரைக்கும் கேலி கூத்தாகத்தான் தமிழகம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி இருக்காங்க, அவங்க மட்டும் கிடையாது, நார்த்லையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன இந்த அளவுக்கு இறங்கி ஒரு கட்சியுடைய நேம கெடுக்கக்கூடிய வகையில் அண்ணாமலை அவர்கள் செயல்படுறாங்க அப்படின்னா கருத்துக்கள் நார்த்தில் வைக்கப்படுவதன் மூலமாகத்தான் தமிழக தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை அவர்கள் நீக்கப்பட போகிறார், மாற்றப்பட போகிறார் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகிட்டு இருக்கும் போதுதான் ஆர்.என். ரவி அவர்களுடைய செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையுடைய செயல்பாடுகளுக்கு குறைஞ்சது கிடையாது, அதே அளவில் தான் அவரும் செயல்பட்டிருக்கிறார், மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்ல முடியும். ஞானசேகரன் விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக மா சுப்பிரமணியம் தான் குறி வச்சு பேசப்படுறாங்க. இந்த விவகாரத்தில் சம்மந்தப்பட்டவர்கள் அவரா இல்லை அவர் சார்ந்தவர்களா? அதாவது அரசியலை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரு கூடயுமே பயணம் செய்யக்கூடிய நிலையில தான் இருப்பாங்க. வரக்கூடியவங்க எல்லாருமே நின்று போட்டோ எடுப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க. அதனால இவர் தானா அப்படிங்கிறது வந்து உறுதிப்படுத்தப்படாமல் எந்த தகவல்களையுமே சொல்ல முடியாது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அமைச்சர் மா சுப்பிரமணியம் மீது வைக்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா, எதிர்க்கட்சிகளும் சரி எல்லாருமே வைக்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா, ஒரு 3 குண்டாஸ் 10க்கு மேற்பட்ட வழக்குகள் இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளியை நீங்க ஏன் உங்க கூட சேர்ந்து கூட்டிட்டு சுத்திட்டு இருந்தீங்க, உங்க கூட தான் அதிகமான போட்டோக்கள் வீடியோக்கள் வெளியாகிட்டு இருக்கு, அப்போ உங்க அணியில இடம்பெறக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் அப்படின்னா அப்ப இந்த குற்ற செயலில் ஈடுபட்டவர்கள் உங்கள் சார்புடையவர்களாக இருக்குமே அப்படின்னா சந்தேகங்கள் பெரிய அளவில் பத்திரிகையாளர்களும் சரி சோசியல் மீடியாக்களையும் சரி எல்லாருமே எதிர்க்கட்சிகளும் சரி முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதே நேரத்தில் மாசு சம்பந்தப்பட்டவரா அப்படிங்கிறது சொல்ல முடியாது, இப்பதான் எஸ்ஐடி விசாரணை போய்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் ஒன்று தெளிவா சொல்ல முடியும் என்ன அப்படின்னா இதன் பின்னணியில மிகப்பெரிய விஐபிக்கள் பொலிட்டிக்கல் சார்புடையவர்கள் இருக்காங்க, அதிகார பலத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். என்ன காரணம் அப்படின்னா பின்னணியில இது போன்ற அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்கள் இல்லை அப்படின்னா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இப்போ விசாரணையை பொறுத்த வரைக்கும் முடிவடையக்கூடிய நிலைக்கு வந்திருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் விசாரணை தொடர்ந்துகிட்டே இருக்கு, அந்த சார் யார் அப்படிங்கிறது தெரியாமல இருக்கு அப்படின்னா பின்னணியில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மலை முழுங்கி ஒரு முதலை அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்ல முடியும். நடப்பு நிகழ்வுகள் குறித்து பல்வேறு கருத்தில் இப்போதைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.